கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம், அதிலே 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்தில் எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். இந்த ஆசா யார் என்றால் யூதாவின் ராஜா. இவர் தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான காரியத்தை செய்த ஒரு நல்ல ராஜா. இவனுடைய நாட்களிலே தேசம் அமைதலாய் இருந்தது, தேசம் சமாதானமாய் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதிலே 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பாருங்கள், யூதா ராஜாவின் சேனையும் இந்த எத்தியோப்பியா ராஜாவின் சேனையும் ஒன்றோடொன்று யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். ஆனால் இந்த யூதா ராஜாவில் இருந்த படைகள், 8ஆம் வசனம், யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். மொத்தம் ஆசாவோடு 5,80,000 பேர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாருமே பராக்கிரமசாலிகள். ஆனால் இந்த யுத்தத்தில் அணிவகுத்து நிற்கும் போது ஆசாவுக்கு ஒன்று புரிந்தது, இந்த வெற்றி நம்முடைய பராக்கிரமசாலிகளால் வரப்போவதில்லை. காரணம், எத்தியோப்பியாவில் இன்னும் இவர்களுக்கு விடையும் அதிகமான ஒரு பெரிய சேனை வந்து நிற்கிறது. எவ்விதத்திலும் பராக்கிரமசாலிகளால் நமக்கு ஒரு ஜெயம் வர போவதில்லை என்பதை அறிந்த ஆசா அப்பொழுதுதான் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்கால் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அப்ப ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்லுகிறான், எங்களுக்கு துணை நில்லும். இந்த ஏராளமான ஜனங்களுக்கு விரோதமான உம்முடைய நாமத்தில் நிற்கிறேன். இப்பொழுது இந்த ஆசா தன்னுடைய பலத்தை சாராமல், தன்னுடைய படைபலத்தை சாராமல் கர்த்தரை சார்ந்து எங்களுக்கு துணை நில்லும் என்று தேவனை நோக்கி அவன் ஒரு வேண்டுதலை செய்கிறான், ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அப்போ இந்த எத்தியோப்பியர்கள் விரோதமாய் ஆசா எப்படியாகிலும் தன் தேவனாகிய கர்த்தர் வந்து நமக்கு ஒரு ஜெயத்தை தர வேண்டும் என்று அவன் ஏக்கத்தோடு பயத்தோடு கூட தான் கர்த்தரை நோக்கி சொல்லுகிற காரியம், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்கால் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இவன் ஜெபித்து முடித்த உடனே 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். பாருங்கள், இந்த ஆசா ஜெபம் பண்ணி முடித்த உடனே இந்த யுத்தம் யார் செய்திருக்கிறான் பாருங்கள். கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். இப்பொழுது அந்த முறியடித்தது பராக்கிரமசாலிகள் அல்ல, கர்த்தரே இறங்கி இவருக்கு உதவி செய்து அந்த எத்தியோப்பியரை முறியடித்து போட்டார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நமக்கு முன்பாக நமக்கு எதிராய் நிற்கிற ஜனம் ஏராளமாக இருக்கலாம். அவர்களிடத்தில் படைபலம் இருக்கலாம், இல்லை ஏதாவது விதத்தில் நம்மை விடையும் அவர்கள் பலமிக்கவர்களாய் இருக்கலாம். நாம் ஒருவேளை பலவீனராய் கூட இருக்கலாம்.
நம்மால் அவர்களை எதிர்த்து மேற்கொள்ள முடியாமல் இருக்கலாம். நம்மால் அவர்களை எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் பலனற்றிருந்தாலும் நம்மால் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றில் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொள்ளும் போது அந்த யுத்தத்தில் இல்லை, நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தரே துணை நின்று நமக்கு விரோதமாய் எழுப்புற எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சத்துருக்களா இருந்தாலும் சரி, ஒருவேளை பணபலத்தில் இருக்கலாம், ஆழ்பலத்தில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்துல நம்மை விட அவர்கள் பலமிக்கவர்களாய் கூட இருக்கலாம். நாம் மிகவும் பலவீனர்களாக இருக்கலாம், நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாமல் கூட இருக்கலாம், நாம் தனிமையாக கூட நிற்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு விரோதம் இப்படிப்பட்ட பலம் உள்ளவர்கள் எழுப்பி நிற்பதனால நீங்கள் பலனற்று சோர்ந்து போய் என்னால் இதை ஜெயிக்க முடியாது, என்னால் இதை மேற்கொள்ள முடியாது, இந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது என்று நீங்கள் வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே அவர் உதவி செய்வார். அவர் உதவி செய்கிற ஒரு தேவன், ஆபத்து காலத்திலே அவர் அனுகூலமான ஒரு தேவன். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பதிலை தருவார். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக முறிந்து ஓடும்படி செய்வார்கள். மறுபடி அவர்கள் எழுந்து நிற்க கூடாதபடிக்கு கர்த்தர் முறியடித்து போடுவார். கர்த்தரே அதை மேற்கொண்டு உங்களுக்கு நலமான காரியத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆசா என்ற அந்த ராஜாவுக்கு முன்ன எத்தியோப்பியர் ஒரு மிகுந்த சேனையோடு கூட வரும்போது கர்த்தாவே ஆசாவுக்கு உதவி செய்யும்படி இறங்கி வந்து எத்தியோப்பியரை முறியடித்த எங்கள் அன்பு தெய்வமே, இப்பொழுதும் பலவீனத்தோடு என்னால் மேற்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது, எனக்கு முன்பாக பலத்த சத்துருக்கள் இருக்கிறார்கள், என் பிரச்சனை பலத்த சத்துருவை போல இருக்கிறது என்று ஒருவேளை ஆண்டை பயத்தோடு நடுக்கத்தோடு தோல்வி பயத்தோடு இருப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிரு ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா மலை போன்ற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாகி போவதாக, அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் இப்படி பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராக, நீரே ஆச்சரியமான காரியத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான இயேசையா, உண்மை அன்பின் நீரையா, உமக்காக வாழ்வீனேன் நன்றி. பிரியமான இயேசையா, உண்மை அன்பின் நீரையா, உமக்காக வாழ்வீனேன் நன்றி. என் அன்பு தெய்வமேசையா, என் ஏக்கமே என் அன்பு தெய்வமேசையா, என் ஏக்கமே நீரையா.
ஆனந்தமும் சந்தோஷமும் நீதானையா, ஆச்சரியமே உம் அன்பு எனக்கையா. ஆனந்தமும் சந்தோஷமும் நீதானையா, ஆச்சரியமே உம் அன்பு எனக்கையா. பிரியமான இயேசையா, உண்மை அன்பு நீரையா, உமக்காக வாழ்வேன் என் அன்பே. பிரியமான இயேசையா, உண்மை அன்பு நீரையா, உமக்காக வாழ்வேன் என் அன்பே. கூட்டிலுள்ள தேனிலும் இன்பமானது உம் அன்பு, அழகிலும் அழகான உம் முகத்தை எப்படி மறப்பினோ. தேன் கூட்டிலுள்ள தேனிலும் இன்பமானது உம் அன்பு, அழகிலும் அழகான உம் முகத்தை எப்படி மறப்பினோ. என் அன்பு தெய்வமே செய்யா, என் ஏக்கமே நீரையா, ஆனந்தமும் சந்தோஷமும் நீதானையா, ஆச்சரியமே உம் அன்பு எனக்கையா. பிரியமான இயேசையா, உண்மை அன்பு நீரையா, உமக்காக வாழ்வேன் என் அன்பே. பிரியமான இயேசையா, உண்மை அன்பு நீரையா, உமக்காக வாழ்வேன் என் அன்பே. நேசிப்பா என்று எண்ணி காத்திருந்த என்னையும் தேடி வந்து என் இதயத்தை கவர்ந்து கொண்டீரே. யார் நேசிப்பா என்று எண்ணி காத்திருந்த என்னையும் தேடி வந்து என் இதயத்தை நிரப்பினீர் அன்பே. என் அன்பு தெய்வமே செய்யா, என் ஏக்கமே நீரையா, ஆனந்தமும் சந்தோஷமும் நீதானையா, ஆச்சரியமே உம் அன்பு எனக்கையா. பிரியமான இயேசையா, உண்மை அன்பு நீரையா, உமக்காக வாழ்வேன் என் அன்பே. பிரியமான இயேசையா, உண்மை அன்பு நீரையா, உமக்காக வாழ்வேன் என் அன்பே. ஏனோ புரியா வேதனை என் மேல் எத்தனை அன்பையாம், இதை ருசித்த பின் இதற்கு ஈடாய் என்ன செலுத்துவேனோ. ஏனோ புரியா வேதனை என் மேல் எத்தனை அன்பையாம், இதை ருசித்த பின் இதற்கு ஈடாய் என்ன செலுத்துவேனோ. என் அன்பு தெய்வமே செய்யா, என் ஏக்கமே நீரையா, ஆனந்தமும் சந்தோஷமும் நீதானையா, ஆச்சரியமே உம் அன்பு எனக்கையா. பிரியமான இயேசையா,
உண்மை அன்பு நீரையா, உமக்காக வாழ்வேன் என் அன்பே. பிரியமான இயேசையா, உண்மை அன்பு நீரையா, உமக்காக வாழ்வேன் என் அன்பே. என் அன்பு தெய்வம் இயேசையா, என் ஏக்கமே நீரையா. என் அன்பு தெய்வம் இயேசையா, என் ஏக்கமே